தனியார் தொலைக்காட்சி மூலம் அறிமுகமாகி திரைத்துறையில் தனக்கென்று நகைச்சுவையில் ஒரு தனித்துவமான இடம் பிடித்த ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரகாஷ், விவரங்கள். உடல்நல குறைவு காரணமாக நேற்று காலமான நடிகர் ரோபோ சங்கர் அவருடைய உடல் தற்போது வலசரவாக்கம் மின்மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில 4 மணி அளவில் அவருடைய உடல் அவருடைய வீட்டிலிருந்து கொண்டு செல்லப்பட்டு ஊர்வலமாக தற்போது மின்மயானத்துக்கு வருகை தந்திருக்கிறது. இந்த மின்மயானத்துல சில சடங்குகள் நடத்தப்பட்டு அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. மின்மயானத்துக்கு அவருடன் ரோபோ சங்கருடன் தொலைக்காட்சிகள்ல நிகழ்ச்சிகள்ல பங்கேற்ற சக கலைஞர்கள் எல்லாருமே இங்க வருகை தந்திருக்கிறாங்க. இந்த மின்மயானத்துல அவர்கள் எல்லாருமே கண்ணீரோடு அவர்கள் நின்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. தங்களோடு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக பணியாற்றிய ஒரு கலைஞர் அவருடைய மறைவை அவர்களால் ஈடு செய்ய முடியவில்லை என்ற நிலையில் அவர்கள் இருப்பதை அவர்கள் கண்ணீரோடு நிற்கக்கூடிய அந்த காட்சிகள் நமக்கு உணர்த்துகிறது. ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வாயிலாகவும் சினிமா திரையில பல்வேறு படங்களில் அவரை ஏற்று நடித்த அந்த காட்சிகள் மூலமாகவும் அங்கே நேற்று இரவு 9 மணி அளவில் அவருடைய உயிர் பிரிந்தது காலமான 2 தினங்களுக்கு முன்பு ஒரு சினிமா படப்பிடிப்பில் அவர் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மயக்கம் அடைந்து விழுந்த நிலையில அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவருடைய உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 20 ஆண்டுகள் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அதேபோல பல்வேறு திரைப்படங்கள்ல அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் நமக்கு அவருடைய நினைவுகளை நீங்காத ஒரு நினைவாக இருக்கிறார் திரு ரோபோ சங்கர் அவர்கள். 46 வயதுல ஒரு நடிகர் மறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சம்பவம் என்பது திரைத்துறையினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இப்போதான் படிப்படியாக ஒவ்வொரு கதாபாத்திரமாக அவர் நினைவில் கொள்ளக்கூடிய வகையில கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்து வந்தார். உச்ச நட்சத்திரங்களுடைய படங்கள்ல இடம் பெறக்கூடிய அளவுக்கு தற்போதுதான் படிப்படியாக உயர்ந்து வந்த நிலையில அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. அதனை அவருடைய குடும்பத்தினரும் அவருடைய சக கலைஞர்களும் அதனைதான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அஜித்தோடைய விசுவாசம் திரைப்படத்திலும் தனுஷோடைய மாரி திரைப்படத்திலும் அதே போல அவருடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருந்த போது அவருடைய சக கலைஞராக இருந்து திரைத்துறையில தற்போது உச்ச நடிகராக இருக்கக்கூடிய திரு சிவகார்த்திகேயனோடு வேலைக்காரன் திரைப்படத்துல என ஒவ்வொரு பெரிய நடிகர்களோடு அவர் திரைப்படங்கள்ல நடிக்க தொடங்கியிருந்தார். அவருடைய நீண்ட நாள் ஆசை என்பது கமல்ஹாசன் அவருடைய படத்துல அவரோடு இணைந்து நடிக்க வேண்டும் என்பது அவருடைய நீண்ட நாள் ஆசையாக இருந்து வந்தது. அதனை தான் அவர் அவருடைய குடும்பத்தினரிடத்திலும் அவருடைய நண்பர்கள் அவருடைய சக கலைஞரிடத்துல தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி வந்தார். அந்த ஒரு நாள் எப்போது வரும் என்று காத்துக் கொண்டிருந்த நிலையில அந்த ஆசை நிறைவேறாத ஒரு ஆசையாகவே தற்போது ரோபோ சங்கருக்கு அது முடிந்திருக்கிறது. எதிர்பாராத விதமாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு அந்த சிகிச்சை பலனளிக்காமல் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. 46 வயது, மிக ஒரு இளம் வயதில் தான் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக திரைத்துறையில திரை கதாபாத்திரங்கள் தொட்டு டிவி நிகழ்ச்சிகள், சின்ன திரை, அதே போல பெரிய துறை என படிப்படியாக தன்னுடைய இருப்பை உறுதி செய்தவர், உயர்ந்து வந்தவர் மின்மயானத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவருக்கு அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய மருமகன், அவருடைய ஒரே மகளான இந்திரஜாவினுடைய கணவர் தான் அவருக்கு இறுதி சடங்குகளை செய்ய இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரோபோ சங்கர் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டார். அதற்கான ஒரு சிகிச்சையை மேற்கொண்டார். கிட்டத்தட்ட ஒரு மறுபிறவி எடுத்த ஒரு சம்பவம் தான் அது என்று அவரே பல பேட்டிகள்ல தெரிவித்தது உண்டு. உடல் அவர் எப்போதுமே ஒரு கட்டுமஸ்தான ஒரு உடல்வாகோட இருந்த மஞ்சள் காமாலை நோயின் காரணமாக உடல் மெலிந்து காணப்பட்டார். படிப்படியாக அதற்கான சிகிச்சைகளை மேற்கொண்டு அதற்கான உணவு பழக்கங்களை மாற்றிக்கொண்டு அவருடைய உடல் தேடி மீண்டும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், சினிமா
திரைப்படங்களிலும் வந்து நடிக்க தொடங்கினார். அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் மீண்டு வந்த நிலையில அவருடைய ஒரே மகளுக்கு விரைந்து திருமணம் முடிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அவருடைய ஒரே மகளுக்கு வந்து திருமணம் அழைப்பு முடிக்கப்பட்டது. அந்த திருமணத்துக்கு முடித்து சமீபத்தில் தான் அவருக்கு வந்து பேரன் பிறந்திருந்தார். அந்த பேரனுக்கு வந்து வாழ்த்து பெறுவதற்காகவும் திரு கமல்ஹாசன் இல்லத்துக்கு சென்று நேரில் வாழ்த்து பெற்றுவிட்டு வந்தார். ஒரே மகளுடைய திருமணத்தையும் மிக பிரமாண்டமான முறையில திருமணத்தை அவருடைய சொந்த ஊரான மதுரையில் வைத்து நடத்தினார் திரு ரோபோ சங்கர். அந்த திருமணத்துக்கு திரு கமல்ஹாசன் அவர்களால் நேரில் செல்ல முடியாததை அடுத்து மணமக்களை கமல்ஹாசனுடைய அலுவலகத்துக்கு நேரில் அழைத்து சென்று ஆசிப்பிட்டு வந்தார். எப்போதுமே தான் வந்து கமல்ஹாசனுடைய தீவிர ரசிகர், அவர் தான் எனக்கு வந்து மானசீக குரு என்று ஒவ்வொரு முறையுமே அவர் வந்து பல மேடைகள்ல வந்து அதனை வந்து வெளிப்படுத்தக்கூடியவர். அவருடைய ஒரே ஆசை கமல்ஹாசனோடு திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் என்பதுதான் ஆசையாக இருந்ததாக அவரோடு பணியாற்றிய திரைக்கலைஞர்கள் அவர்கள் வந்து இரங்கல் செய்தி தெரிவிக்கும் போது அந்த பேட்டிகள்ல தெரிவித்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். கமல்ஹாசன் முதல் ஆளாக ரோபோ சங்கர் மறைவை அடுத்து திரைத்துறையில முதல் நபராக கமல்ஹாசன் அவரிடத்தில் இருந்துதான் இரங்கல் செய்தியானது வெளியிடப்பட்டது. அதனைத்தோடு எப்போதுமே போன்ற துக்க நிகழ்வுகளுக்கு வருவதை வந்து எப்போதுமே வராத ஒரு கமல்ஹாசன் அவர்கள் தினம் தன்னுடைய தீவிர ரசிகரான ரோபோ சங்கருடைய மறைவுக்கு வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அந்த காட்சிகள் மிகுந்த ஒரு சோகத்தை ஏற்படுத்தியது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.